السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الطهور شطر الإيمان، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது, உடல் நலம் என்பது மிக முக்கியமானது. நோயிலிருந்து அவன் பாதுகாப்பு பெற வேண்டும். அவன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நல்ல பல அமல்களை, தீனுடைய பல காரியங்களை அவனால் செய்ய முடியும். உடல் ஆரோக்கியத்திற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உடல் நோய் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று, நம்மிடத்திலே சுத்தம் குறைந்தால் நோய் நொடிகள் அதிகமாக வரும். சுத்தம் பேணுவோம், சுகாதாரம் பெறுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சுத்தம் சோறு போடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இஸ்லாம் சுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. சுத்தம் செய்கிறதையும் சுத்தமாக இருக்கிறதையும் இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு வணக்கமாக, இஸ்லாத்துடைய ஒரு கடமையாக சொல்லுது. மதரசா மாணவர்களுக்கு முதல்ல மதரசாவில் அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். அதில் மிக முக்கியமாக அவர்களுக்கு தொஹாரத், சுத்தத்தை பற்றிய பாடங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். மற்ற சட்டங்கள்லாம் அப்புறம். ஃபிக்கு கிதாபுகளில் கூட எவ்வளவோ சட்டங்கள் இருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்குது. தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, குர்பானி கொடுக்கறது எப்படி, ஹஜ் செய்கிறது எப்படி, குடும்பம் நடத்துறது எப்படி, வியாபாரம் செய்கிறது எப்படி, மௌத்தை அடக்கம் செய்கிறது எப்படி, இது மாதிரி ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கிறது. ஃபிக்குடைய ஷரீஅத்துடைய சட்டங்களை போதிக்கக்கூடிய கிதாபுகளை எடுத்து பார்த்தா எல்லாத்துக்கும் முன்னாடி தஹாரத்தை பற்றி, சுத்தத்தை பற்றிய பாடம்தான் இருக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல சுத்தத்தை பற்றி தான், அதனுடைய சட்டம் தான் முதல்ல எழுதப்பட்டு இருக்கும். அந்த அளவிற்கு இஸ்லாமில் சுத்தம் மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துஹூர் ஷத்ருல் ஈமான். சுத்தம் இருக்குது ஈமான்ல பாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் இந்த சூரா இறங்குச்சு. இதற்கு பிறகு கொஞ்ச நாள் வஹி வரல. அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு சூரா இறங்குச்சு. சூரத்துல் முத்தத்திர்னு சொல்லுவாங்க. யா அய்யுஹல் முத்தத்திர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர். நபியே, உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக வச்சுக்குங்க. வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கிடுங்க. ஆடையை சுத்தமாக வச்சிருங்க, அசுத்தத்தை விட்டு ஒதுங்கி சுத்தமாக இருங்கள், அசுத்தத்தை வெறுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இரண்டாவது சூறாவிலே மிக முக்கியமான சட்டமாக, மிக முக்கியமான கட்டளையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தம் பேணும்படி அல்லாஹ் வலியுறுத்துகிறான். நமக்கெல்லாம் தெரியும், தொழுகை மிக முக்கியமான கடமை. தொழுகைக்கு முன்னாடி ஒரு கடமை இருக்கு. தொழுகைக்கு முன்னாடி ஒரு கடமை. எப்பொழுதெல்லாம் நம்ம தொழுகை போகிறோமோ அதுக்கு முன்னாடி உது செய்கிறது கடமை. அப்போ தொழுகைக்கு முன்னாடி சுத்தம் இருந்தால்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, லா உலூஅ இல்லா ஸலாத்த லஹு. யாருக்கு உது சுத்தம் இல்லையோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை.
உது இல்லாமல் சுத்தம் இல்லாமல் அவர் தொழவே முடியாது, அவர் தொழுகை கூடாது. அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அந்த 5 நேர தொழுகைக்கு முன்னாடி சுத்தத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்போ இஸ்லாம் சுத்தத்தை ரொம்ப வலியுறுத்துது. சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் பல கட்டங்களிலே, பல விஷயங்களிலே, பல நேரங்களிலே, பல சந்தர்ப்பங்களிலே சுத்தத்தை வலியுறுத்தி ஒரு முஃமின் என்பவன் சுத்தமாக இருக்கணும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சுத்தமாக இருப்பது ஈமான்ல பாதி என்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சுத்தத்தில் மிக முக்கியமான சுத்தம் 3 இருக்கு. ஒன்று உடல் சுத்தம், இரண்டாவது உடை சுத்தம், மூன்றாவது நாம் இருக்கக்கூடிய இடம் சுத்தம். இது 3மே மிக முக்கியமானது. நம்ம உடம்பும் சுத்தமாக இருக்கணும், நாம் உடுத்திருக்கக்கூடிய உடையும் சுத்தமாக இருக்கணும், நாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த பகுதியும் சுத்தமாக இருக்கணும். இது வாழ்க்கைக்கு முக்கியம், தொழுகையிலும் ஃபர்லு. வாழ்க்கைக்கும் மிக முக்கியமானது, தொழுகைக்கும் இது ஃபர்லு. இது இருந்தால்தான் உடம்பு சுத்தமாக இருக்கணும், உடையும் சுத்தமாக இருக்கணும், நாம் தொழக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்கணும். அப்பொழுதுதான் தொழுகையே கூடும். இது வாழ்க்கைக்கும், நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் இது பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடல் சுத்தத்தை பற்றி ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. உடல் சுத்தங்கிறது கடமையான குளிப்பின் மூலமாக உடம்பை சுத்தப்படுத்துறது. கடமையான குளிப்பின் மூலமாக உடம்பை சுத்தப்படுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் மதீனாவில் சரியான தண்ணீர் பஞ்சம், சரியான தண்ணி பஞ்சம். குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத சிரமப்பட்ட அந்த காலம். இவங்க குளிக்கிறதுக்கு எங்கே போவாங்க? தண்ணி இல்லாதனால சில சஹாபாக்கள் ஜும்மாவுக்கு கூட குளிக்காமல் வந்துடுவாங்க. தண்ணி இல்லை, பஞ்சம், என்ன பண்ணுறது? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்படியாவது வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மாவுக்கு வரும்போதாவது எப்படி கடமையான குளிப்பிற்காக நம்ம குளிக்கிறோமோ அதே மாதிரி கட்டாயம் குளிச்சுட்டு தான் நீங்கள் ஜும்மாவுக்கு வரணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சட்டம் போட்டாங்க. அப்போ ஜும்மாவுக்கு வரும்பொழுது கட்டாயம் எப்படி ஒரு ஃபர்லான குளிப்பை குளிப்பது கடமையோ அதே போன்று கட்டாயம் குளித்து விட்டுத்தான் ஜும்மாவிற்கு வர வேண்டும் என்ற சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட்டாங்க. குளிக்கிறதுனால 3 பலன்கள் இருக்கு. ஒன்று, உடம்புல இருக்கிற அழுக்கு போகும். இன்னொன்று, உடம்பு தானாகவே சூடாகும், இந்த சூடு தனியும். மூணாவது, குளிக்கிறதுனால உடம்பு புத்துணர்ச்சி பெறுது. ஆக குளிக்கிறதுனால உடலுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியம் கிடைக்குது. இது ஒரு சுத்தம். இன்னொன்று, அடிக்கடி உது செய்கிறது. அடிக்கடி உது செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதுவை பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொழுகிறதுக்கு கட்டாயம் உது. ஒவ்வொரு தடவையும் நம்ம 5 நேரம் கட்டாயம் தொழுகணும். தொழுகிறதுக்கு முன்னாடி உது செய்யணும். உடலில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் திறந்திருக்கிறதோ அந்த பகுதிகளிலிருந்து உடலில் இருக்கக்கூடிய செல்கள் இறந்து வெளியாகிறதா. அப்போ உது செய்வதன் மூலமாக அந்த செல்களை கழுவி உடலுக்கு ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். விஞ்ஞானம் சொல்லுது, எந்தெந்தெல்லாம் நம்ம உடம்பு வெளிப்பகுதி தெரியுதோ உடலில் இறந்து போன செல்கள் அந்த வழியாக வெளியில் வருது. இப்போ அப்படியே விட்டோம்னு சொன்னால் மறுபடியும் உள்ளுக்குள்ளே போயிடுமா, பல உபாதைகளை ஏற்படுத்தும். அப்போ உது செய்வதன் மூலமாக அந்த செல்கள் எல்லாம் கழுவப்பட்டு சுத்தம் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல உதுவை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது தொழுவதுக்கு முன்னாடி, இரண்டாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயம் கை கழுவுங்க. அந்த இடத்துலையும் உது என்ற வார்த்தையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உது செஞ்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல உலமாக்கள் நமக்கு சொல்லும் பொழுது சாப்பிடுறதுக்கு முன்னாடி உது செய்கிறது அப்படின்னு சொன்னால் 2 கைகளையும் சுத்தமாக கழுவிக்கொள்ளுங்கள். இன்னொன்று இருக்கு, பாத்ரூம் போயிட்டு வந்தால் சுத்தமாக கை கழுவுங்க. சோப்பை கொண்டோ அல்லது மண்ணை கொண்டோ ஏதாவது சொரசொரப்பான வஸ்துவை கொண்டு அல்லது துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய சோப்பை கொண்டு உங்களுடைய கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இன்னொன்று சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, படுக்கும்போது உது செஞ்சுக்கிங்க. படுக்கும்போது உது செஞ்சுட்டு படுங்க. எழுந்திரிச்ச உடனே முதல்ல கையை கழுவுங்க. தூங்கி எழுந்திரிச்ச உடனே
முதல்ல 2 கையும் கழுவுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா ராத்திரியில் தூக்கத்தில் நம்ம கை எங்கே பட்டிருக்குன்னு தெரியாது. கொசு கடிச்சிருக்கும், அடிச்சிருப்போம், சொரிஞ்சிருப்போம். இந்த மாதிரி உடலில் அசுத்தமான சில அருவருப்பான இடங்களிலே நம்முடைய கை பட்டிருக்கும். ஆகவே எழுந்திரிச்ச உடனே போய் குழாவை தொடக்கிறதோ தண்ணிக்குள்ளே கையை விடுறதோ இது மாதிரி இல்லாமல் எழுந்தவுடன் முதல்ல கையை கழுவுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எல்லா நேரத்திலையும் சுத்தமாக இருங்கள். இது ஒரு சிறிய சுத்தம். குளிக்கிறது பெரிய சுத்தம்னு சொன்னால் உது செய்கிறது எந்த நேரமும் உதுவோடு இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கேட்டாங்க இல்லையா, முதல்ல சொர்க்கத்துக்கு போறியா என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது யாரும் சொல்லலாம், நான் எப்பொழுதுமே உதுவோடு இருப்பேன், உது முறிஞ்சிட்டு சொன்னால் உடனே உழுது செஞ்சிடுவேன், உது செஞ்ச உடனே 2 ரக்காத்து உழுதுடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எந்த நேரமும் உதுவோடு இருக்கிறதுனால தான், அந்த தஹிய்யத்துல் உது தொழுகிறதுனால தான் நீ முதல்ல எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகிற அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ சுத்தம்ங்கிறது இது உடல் சுத்தம். உடல் சுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆயத்து இறங்குச்சு, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அங்கே சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சுத்தத்தை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். யார் சுத்தமாக இருக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குபாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே போயிட்டாங்க. அந்த ஊர் மக்களை, அந்த கிராமத்து மக்களை பார்த்து தான் அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், ஃபீஹி ரிஜாலுன். அந்த ஊரில் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சுத்தத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட சுத்தமான்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குபாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களிடத்தில் கேட்டாங்க, என்னப்பா உங்களை பற்றி ஸ்பெஷலாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கிறானே என்ன அப்படின்னு கேட்டபோது, யா ரசூலல்லாஹ் நாங்கள் பரிபூர்ணமான உது செய்வோம், அழகாக உது செய்வோம். ஒவ்வொரு தொழுகைக்கும் நாங்கள் உழுவை பரிபூர்ணமாக செய்வோம். 2வது, எங்களுக்கு ஜனாபத் ஏற்பட்டு விட்டால், குளிப்பு கடமையாகிவிட்டால் சுத்தமாக குளிப்போம். 3வது, பாத்ரூம் போயிட்டு வந்தா, அந்த காலத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, தண்ணீர் பஞ்சம். இன்னைக்கு கூட ஃபேஷனாக டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிக்கிட்டு வந்துடுறது. ஆனால் அன்றைக்கி டேலா பிடிச்சாங்கன்னு சொன்னால் தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி முன்னேறிய காலத்தில் பேப்பரில் தொடச்சிக்கிட்டு வந்தால் நாகரிகமாக நினைக்கிறாங்க. டாய்லெட் போய் பேப்பரில் தொடச்சிக்கிட்டு வந்துடுறது. அப்போ அந்த காலத்தில் தண்ணீர் பஞ்சம் இருந்த காலத்தில் அந்த கூபாவாசிகள் போய் டேலா பிடிப்பாங்க. ஆரம்பத்தில் பெரியவங்கள்லாம் அந்த பழக்கத்தில் இருக்கிறாங்க, இப்போ டேலாவே போயிடுச்சு. டேலா பிடிக்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய கடைசி சொட்டு வரை வெளியில் வந்து அதை துடைத்து எடுத்து விட்டு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறது. அப்போ அந்த காலத்தில் வெறும் மண்கட்டியோ அல்லது கல்லையோ வைத்து சுத்தம் செய்து விட்டு போய்விடுவார்கள். இது போதும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுது. ஆனால் அவர்கள் அந்த குபாவாசிகள், யா ரசூலல்லாஹ் நாங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தா, டாய்லெட் போயிட்டு வந்தா டேலா பிடிக்கிறது மட்டுமல்ல, பேப்பரால் துடைக்கிறது மட்டுமல்ல, டேலா கட்டியால் துடைக்கிறது மட்டுமல்ல, யா ரசூலல்லாஹ் நாங்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம். குபாவாசிகள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது மாதிரியான பரிபூர்ணமான சுத்தம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தில்தான் உங்களை அல்லாஹ் நேசிக்கிறேன் என்று ஆயத்தை இறக்கி இருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ நம்முடைய உடம்பு சுத்தமாக இருக்கணும், அழுக்கை விட்டும் சுத்தமாக இருக்கணும். மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பேம்பர்ஸ் போட்டு விட்டுறோம் பாருங்க, பெரிய தப்பு. மருத்துவ ரீதியாகவும் தப்பு, மார்க்க ரீதியாகவும் தப்பு. மருத்துவ ரீதியாக என்ன தப்பு எல்லாத்துக்கும் தெரியும். யூரின் அல்லது பைத்துல் கலா அதிலே ஊறி பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதிலே ஊறி 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 இருந்து குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக ஆகும். இது இன்னொன்று, குழந்தைங்க உடம்புலேயே நஜீஸ் ஒட்டி இருக்கிறதுனால அவரிடத்திலே ஜின் ஷைத்தான்கள் நெருக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் அசுத்தமாக இருக்கிறோமோ அப்பொழுது நம்மிடத்திலே ஜின் ஷைத்தான்கள் அண்டுவார்கள். சுத்தமாக இருக்கும் பொழுது மலக்குமார்கள் நம்ம கூட இருப்பாங்க, அசுத்தமாக இருக்கும் பொழுது ஜின்னும் ஷைத்தானும் நம்ம கூட நெருக்கமாகி போய் நமக்கு பலவிதமான மன ரீதியான உடல் ரீதியான
பல கோளாறுகளை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைக்கு திடீர்னு அழுகுதுங்க, திடீர்னு தூங்க மாட்டுது, சாப்பிட மாட்டுது, இது மாதிரியான உபாதைகள் அந்த பிள்ளை நஜீஸிலே ஊறுறதுனால, ஒன்றுக்கு ரெண்டுக்குள்ளே ஊறுறதுனால அந்த பிள்ளைக்கு 2 விதமான கோளாறுகள் ஏற்படுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ வெளியில் போகிறோம், சஃபரில் போகிறோம், வண்டியில் போகிறோம், இது மாதிரி சமயத்திற்கு ஓகே. ஆனால் மற்ற சமயங்களில் வீட்டில் இருக்கும்போது மாட்டி விட்டுட்டு அந்த பிள்ளை நஜீஸோட அசுத்தத்தோட சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தை அப்படின்னு சொன்னால் இது மார்க் ரீதியாகவும் தப்பு, மருத்துவ ரீதியாகவும் தப்பு. அப்போது உடம்பு சுத்தமாக இருக்கணும், எந்த நேரமும் உடம்பு சுத்தமாக இருக்கணும். நாம் கூட பீஷா போயிட்டு வந்தால் அந்த கடைசி சொட்டு வெளியில் வர வரைக்கும் உட்காந்து இருந்து சுத்தம் செய்து விட்டு வரணும். இதுதான் பரிபூர்ணமான சுத்தம், இது உடல் சுத்தம். எந்தெந்த ரீதிகளிலெல்லாம் உடலை சுத்தமாக வைக்க முடியுமோ சுத்தமாக வைக்கணும். நகத்தை வெட்டணும், உடலில் தேவையில்லாத முடிகளை அகற்றி சுத்தம் செய்யணும், தாடி மீசைகளை ஒதுக்கி அழகான தோற்றத்தில் இருக்கணும். இது மாதிரியான பல சுத்தங்கள் உடல் ரீதியாக இருக்குது. இந்த சுத்தங்களை நாம் பேணணும். 2வது உடை சுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, வசியாபக ஃபதஹிர், நபியே உங்களுடைய உடையை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காந்துருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு மனிதர் வந்தார், தலை ரொம்ப பரட்டையாக இருந்துச்சு. சொன்னாங்க, இந்த மனிதருக்கு என்ன தலையை எண்ணெய் தேய்ச்சி சுத்தம் செய்கிறதுக்கு எதுவும் சாதனம் கிடைக்கலையா, சீப்பு எண்ணெய் எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மனிதர் வந்தார். அவர் உடைகள்லாம் ரொம்ப அழுக்காய் போயிருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இவர் துணியை துவைச்சி போடுறதுக்கு எதுவும் சாதனம் இல்லையா, சோப்பு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ உடை சுத்தமாக இருக்கணும், எந்த நேரமும் பளிச்சுன்னு இருக்கணும், எந்த நேரமும் பளிச்சுன்னு இருக்கணும். அதனால தான் தொழுகைக்கு கூட உடை சுத்தமாக இருந்தால்தான் தொழுகையை கூடும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அரபில் ஒரு பழமொழி இருக்கு, அன்னாஸ் வல் லிபாஸ், ஆடையை கொண்டு தான் மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஆடைக்கு தான் மதிப்பு, மனுஷனுக்கு அப்புறம்தான். நல்ல ஆடையை போட்டு போனால் நல்ல மேலே உட்கார வச்சுருவாங்க. சும்மா ஏதோ பழசை கிழச்சு போனாக்கா நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அப்போ அன்னாஸ் வல் லிபாஸ், ஆடையை கொண்டு தான் மனிதன் மதிக்கப்படுகிறான், மதிப்பிடப்படுகிறான் அப்படின்னு ஒரு அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ ஆடை என்பது மிக சுத்தமாக இருக்கணும். 3வது மிக முக்கியமாக நாம் எந்த பகுதிகளில் இருக்கிறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அது வீடாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், நம்முடைய தெருவாக இருக்கலாம், நம்முடைய ஊராக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுத்தமாக இருக்கிறது தான் விரும்புகிறான், பரிசுத்தமாக இருப்பதை விரும்புகிறான். அல்லாஹ்வும் பரிசுத்தமானவன், பரிசுத்தமாக இருப்பவர்களையும் அவன் விரும்புகிறான். ஆகவே நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வீட்டை சுத்தமாக வச்சு இருக்கணும். வீட்டில் அழுக்கு அண்ட விடக்கூடாது, ஒட்டடை இருக்கக்கூடாது, அழுக்கு துணிகளை கண்ட இடத்துல போட்டு வைக்கக்கூடாது. அழுக்குக்காக வேண்டி ஒரு கூடை வச்சு இருக்கணும், அந்த கூடையில் அழுக்கு துணி போட்டு வச்சுருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறதோ உடனே சுத்தம் செய்யணும். இப்போ வீட்டில் சுத்தமாக இருந்தால்தான் மலக்குமார்கள் வருவாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, வீடு எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு வீட்டில் பரக்கத்து வரும். வீடு சுத்தமாக இருந்தால்தான் மலக்குமார்கள் வருவார்கள், மலக்குமார்கள் வந்தால்தான் வீட்டுக்கு பரக்கத்து. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். வீட்டுக்குள்ளே நாயை விடுறது, நாயை வளர்க்குறங்கிற பேரில் நடு வீட்டுக்குள்ளே நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நாய் வருது. லா ததுகுலுல் மலாஇக்கத பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன், எந்த வீட்டில் நாயும் உருவப்படமும் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எந்த வீட்டில் நாய் இருக்குது, உருவப்படம் போட்டு வச்சிருக்கிறோம், இவர் கல்யாண ஆல்பத்தை, இவர் அத்தா மௌத்தா போன அத்தாவை, மௌத்தா போன அம்மாவை போட்டோ போட்டு மாட்டி இருக்கிறாரு, மலக்குமார்கள் வர மாட்டாங்க. வீட்டில் உருவப்படம் இருக்கு, போட்டோ இருக்குது, பொம்மை இருக்குது, வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அப்போ வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சு இருக்கணும். அதே மாதிரி நம்ம தெரு, நாம் வாழக்கூடிய பகுதி, எல்லா இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்.
சுத்தமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் கிடைப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ராஹத்தான நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும், பரக்கத்துகள் கிடைக்கும், ரஹ்மத்துகள் கிடைக்கும். நம்ம சுத்தமாக இருந்தால் நம்மை சுற்றி மலக்குமார்கள் இருப்பார்கள். நாம் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கிறோம், சுத்தம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருந்து மலக்குமார்கள் போய் ஜின்களும் ஷைத்தான்களும் நம்ம சுற்றி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயித்தி, யா அல்லாஹ் கெட்ட ஆண் பெண் ஜின்களுடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன். ஏன்னு சொன்னால் பாத்ரூம் அசுத்தமான இடம், அந்த இடத்துல ஜின்களும் ஷைத்தான்களும் குடியிருப்பார்கள். அதே மாதிரி எந்த இடத்துல அசுத்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஜின்னும் ஷைத்தானும் குடி கொண்டுடுவாங்க. அந்த இடத்துல மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள், பரக்கத்துகள் கிடைக்காது. அப்போ நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, பரக்கத்தான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சுத்தத்தை பேணணும். எல்லா விதமான சுத்தமும் இருக்கணும், எல்லா விதமான சுத்தம். சில விஷயங்கள் ஹராமாக இருக்கும், அந்த சுத்தமும் இருக்கும். நஜீஸு ஹராம், அந்த உடை போடக்கூடாது. சில அழுக்காக இருக்கும், அழுக்குத்தானங்க அப்படி இருக்கக்கூடாது. அந்த வேலை முடிந்த உடனே நாம் சுத்தமாகி நல்ல நிலைக்கு நல்ல உடைக்கு மாறிடும். அப்போ இது மாதிரி சுத்தமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நலவுகளும் கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகிறேன் என்று சொல்கின்றானே, அப்படிப்பட்ட சுத்தவான்களிலே அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.